நிச்சயமாக. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வலதுகரம் என்று ட்ரம்பே கூறினார் என்று வலதுகரம் இலான் மஸ்க் என்று. இலான் மஸ்கின் அறிவிப்புகள் எல்லாம் தற்போது ட்ரம்பை விட அதிகமாக பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. தற்போது லேட்டஸ்டாக வந்திருப்பது அமெரிக்காவே கதிகலங்க வைத்திருக்கும் ஒரு அறிவிப்பு. 48 மணி நேர கெடுவுடன் வாட் தே டிட் லாஸ்ட் வீக் என்ற வகையிலே ஒரு மின்னஞ்சலான ஒரு ஹேஷ்டேகும் தற்போது பிரபலமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் நீங்க என்ன செஞ்சீங்க என்ற தலைப்பு தற்போது அமெரிக்காவிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. என்றால் அரசு ஊழியர்கள் தேவையற்ற வகையிலே ஏகப்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வேஸ்ட் எவ்ரிவேர் என்ற வகையிலே ட்ரம்பும் சரி அதே போன்று எலான் மஸ்கும் அடிக்கடி கூறி வருகிறார்கள். எனவே இந்த அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் ஒன்றை அறிவித்தார்கள். அது கிட்டத்தட்ட 60,000 பேர் போய்விட்டார்கள். மீதும் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்களை மீதி உள்ளவரை எப்படி அனுப்ப வேண்டும், இன்னமும் வேஸ்ட் எவ்ரிவேர் என்ற வகையில் தான் எலான் மஸ்க் கூறி வருகிறார். இந்த நிலையில் தான் தற்போது ஒரு மின்னஞ்சல் சனிக்கிழமை இரவு அனைவருக்கும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் மிக தெளிவாக 2 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Please reply to this mail with approximately 5 bullets of what you have accomplished last week and copy to your manager என்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே நீங்கள் செய்த பணிகள் குறித்து, நீங்க அரசு வேலையிலே கடந்த வாரத்தில் நீங்கள் செய்த பணிகளை 5 முக்கிய குறிப்புகளாக இந்த மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்ப வேண்டும். 48 மணி, அதாவது திங்கட்கிழமை இரவு 11:59 வரை உங்களுக்கு நேரம் இருக்கிறது. அதற்குள்ளாக பதில் அனுப்ப வேண்டும். அப்படி பதில் அனுப்பாவிட்டால் நீங்கள் ராஜினாமாவுக்கு தயாராகிவிட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்வேன் எலான் மஸ்க் கூறியுள்ளார். அதாவது அதிகாரப்பூர்வமா சொல்லவே, ஆனால் இலான் மஸ்க் தெரிவித்து விட்டார். இலான் மஸ்க் மிக முக்கியமான துறையில் இருக்கிறார். ஏனால் தற்போது இலான் மஸ்க்கு என்ன பெயர் என்றால் ட்ரம்பின் சிக்கன அதிகாரி என்ற பெயரிலே அவருக்கு பெயர் கொடுத்திருக்கிறார். சிக்கன துறையின் தலைமை அதிகாரியாக ட்ரம்பின் சிக்கன துறையின் தலைமை அதிகாரியாக இலான் மஸ்க் செயல்பட்டு வருகிறார் என அனைவரும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். டைரக்டர், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, அரசு ஊழியர்களை சீரமைக்கும், அரசு துறைகளை சீரமைக்கும் அரசு திறன் துறையின் தலைவராக இலான் மஸ்க் இருக்கிறார். எனவே இலான் மஸ்கை சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே தற்போது பார்க்கப்படுகிறது. 48 மணி நேரத்துக்குள் பதில் அனுப்ப வேண்டும். எல்லா ஊழியர்களும் அனுப்ப வேண்டும். அரசு ஊழியர் அனைவருமே கடந்த வாரத்தில் தாங்கள் என்ன செய்தோம் என்ற 5 முக்கிய புள்ளிகளை அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பாவிட்டால் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள், ராஜினாமா செய்ய தயாராக வேண்டும் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தற்போது அமெரிக்காவிலே எழுந்திருக்கின்றதான் கூற வேண்டும். அதாவது அமெரிக்க ஒட்டுமொத்தமாக அந்த தொழிலாளர் அமைப்புகள் எல்லாம் தற்போது கொதித்து போயிருக்கின்றன. இது திட்டமிட்டு அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்கிறார்கள். இதனால் ஒட்டுமொத்த நிர்வாகம் சீர்கெட்டு போகும், முடங்கும் அபாயம் இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற வகையிலே கூறியிருக்கிறார்கள். தற்போது அங்குள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து தற்போது ஆலோசனை செய்து வருகிறார்கள். என்றால் தற்போது நிலை நீங்கள் பார்த்தீர்களா, அங்கு மிகப்பெரிய தொழிற்சங்க நிறுவனங்கள் ஒன்றான AFGE, அதாவது அமெரிக்கன் பெடரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் என்று இருக்கிறது, அசோசியேஷன் ஆஃப் பெடரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்று. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எவரெட் கெல்லி என்று கூறும்பொழுது இது கடும் கண்டனை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ட்ரம்பும் மஸ்கும் சேர்ந்து அமெரிக்காவை சீர்கெட வைக்கிறார்கள், முடங்க வைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம், இது நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது வேறு வழியின்றி அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தற்போது அனைவருமே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அனுப்ப வேண்டும், இல்லைனால் நடவடிக்கை என்ற வகையில் தான் நேரடியாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ட்ரம்பை இதை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் ட்ரம்பை மிஞ்சும் வகையிலே எலான் மஸ்க் தற்போது அதிரடிகளை குவித்து வருகிறார் என்றுதான் கூற வேண்டும். எலான் மஸ்க் சரியான பாதையில் தான் சென்று கொடுக்க இருந்து நேற்று முன்தினம் தான் ட்ரம்ப் எலான் மஸ்கை பாராட்டினார். தற்போது இந்த நடவடிக்கை நிச்சயமாக இவர் இருவருக்கும் எதிரான ஒரு அலையை அரசு ஊழியர்களிடையே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொதுமக்களை பொறுத்த மட்டும் இது குறித்து பெரிய அளவு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. சமூக வலைதளம் பெரிய கருத்துக்கள் இடம்பெறவில்லை. ஆனால் கடும் கண்டனங்கள் மட்டும் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்காவை மீண்டும் சிக்கனம் செய்து அதன் மூலமாக வருகின்ற தொகையை அமெரிக்க மக்களுக்கு வழங்கப் போகிறேன் என்றெல்லாம் ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். பல லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார் ட்ரம்ப். இதில் ஏகப்பட்ட பணம், பல கோடி டாலர்கள் மிச்சமாகிறது. அவற்றை அனைத்தையுமே மீண்டும் மக்களுக்கு தரப்போகிறார் ட்ரம்ப் என கூறி வருகிறார். ஆனால் அது ட்ரம்போ எலான் மஸ்கோ வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறார். அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
எனவே 15 லட்சம் போல் இதுவும் ஒரு கதையாக இருக்குமோ என்பதுதான் பொதுவாக பேசப்படுகிறது. ஏன்னா அவர்கள் இருவருமே தெரிவிக்கவில்லை, இது கதையாக மற்ற அவருடைய ஆதரவாளர்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இது போன்ற ஒரு வந்துள்ள ஒரு மின்னஞ்சல் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பும் ஒரு சதி வேலை என்ற வகையிலே குற்றச்சாட்டை ராபர்ட் கெல்லி வைத்திருக்கிறார். ஆனால் கடும் எதிர்ப்பு ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கு. எனவே நாளை திங்கட்கிழமை இரவு தான் இது மின்னஞ்சல் எத்தனை பேர் அனுப்பினார்கள், எவ்வளவு பேர் வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள், அரசு ஊழியர் அமெரிக்க அரசு ஊழியர் நிலை என்ன என்றால், அரசு ஊழியர் என்றால் ஒரு பாதுகாப்பான வேலை என்ற ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கும். ஆனால் தற்போது அமெரிக்க அரசு வேலை என்றால் அது பாதுகாப்பற்றதாக மாறிக்கொண்டிருக்கு என்பதுதான் இலான் மஸ்கினுடைய அதிரடிகள் காட்டுகின்றன. நிக்கிதா.